ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ட்ராப்ட் ஆன் எ டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இசக்காய், மேஜிக், சைஃபை, லவ் இது எல்லாமே கலந்து தான் இந்த அனிமே இருக்கும். நம்ம வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த அனிமேல காமிக்கிற வேர்ல்டு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும். அண்ட் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ராப்ட் ஆன் எ டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 1. ஒரு ஃப்ளோட்டிங் ஐலாண்ட், அதில் இருக்கிற ஒரு அகாடமி. இவ தான் அந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்டா. ஹே எதுக்காக என்ன அடிச்சு, நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்கவா, அந்த பொண்ணு தெரில அப்படின்னு சொல்றா. அவ இருக்கிற கிங்டமோட பிரின்ஸை கூடவா அவளுக்கு தெரியாது, நல்லாவே போய் சொல்றா. அதான் அந்த கேமை கிரியேட் பண்ணவங்க எல்லாருமே இப்படி தானே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எரிச்சலா வருது, 5 பசங்களா நான் என்ன லவ் பண்ண வைக்கணுமா? இந்த வேர்ல்டுல பொண்ணுங்களுக்கு தான் பவர் அதிகமா, என்ன கேமை டெவலப் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது அவன் தங்கச்சி நான் ஜாலியா என்ஜாய் பண்றேன் அப்படின்னு மெசேஜ் பண்றா. புதுசா வந்திருக்கிற அந்த கேமோட எண்டிங்ல ஒரு சாங் சூப்பரா வருமா, நான் ட்ரிப்புக்கு போயிட்டு வரதுக்குள்ள இந்த கேமை நீ முடிச்சு வச்சிருக்க, அப்படி இல்லைன்னா நைட்டு நீ பாக்குற வீடியோஸ் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு அவன் தங்கச்சி மிரட்டிட்டு போயிருக்கா. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ விருப்பமே இல்லைனாலும் இந்த லவ் கேமை விளாண்டுட்டு இருக்கான். ஒரு நிமிஷம், இவா நம்ம தகுதிக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அந்த கேம்ல வந்து சொல்லுவோம். ஓ இவா தான் அந்த கேமோட வில்லியா, ஓ இதுதான் அந்த அட்வென்ச்சரஸ் பாட்டா. இப்போ இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுவானுங்க. எல்லா கதையிலயும் இதை தானடா வைக்கிறீங்க, இது ஒரு லவ் கேம் தானடா, எதுக்குடா சம்மந்தமே இல்லாம சைஃபை சண்டை ரோபோட் எல்லாம் எதுக்குடா வருது, எனக்கு எரிச்சலா வருது. பேசாம நான் ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டா காசு கொடுத்து ஒரு பெரிய ஜெட்டை வாங்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையான காசு அந்த கேம்ல கொடுத்து ஹெலிகாரியர் மாதிரி ஒன்று வாங்குறான். இது நியாயமே இல்லை அப்படின்னு அந்த வில்லி கேட்கவும், ஆனா நான் அவளை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த 5 பசங்களுமே வந்துட்டு அந்த கேம்ல இருக்கிற ஹீரோயினை லவ் பண்றாங்க. நான் லீவ்ல ஜாலியா இல்லாம இந்த கேம்ல பசங்களை கரெக்ட் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கடுப்பா வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ 5 நாளா ராத்திரி பகலா தூங்காம ஒரு வழியா அந்த கேமை முடிக்கிறான். அந்த ஹீரோயின் வந்துட்டு அந்த கேம்ல இருக்கிற 5 பேரையுமே கல்யாணம் பண்றா. ஒரு வழியா முடிச்சிட்டேன், வயிறு ரொம்ப பசிக்குது, கண்டிப்பா வீட்டுல எதுவும் இருக்காது, கடையில போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே போகும்போது அவனுக்கு அப்படியே தலெல்லாம் சுத்துது. அப்ப படியில கால் வைக்கவா நம்ம ஹீரோ வலிக்கு கீழே விழுதான். இல்ல வேண்டாம், என்னோட லைஃப் இப்படி தான் முடியணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அந்த பாடியில் விழுந்து இறந்து போகிறான். என்னோட லைஃப் இப்படி தான் முடியணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. பார்த்தா ஆமாம் நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஹோ இன்னும் இது எல்லாமே அப்படியே தான் இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு போனா ஏன் இவ்வளோ லேட்டுன்னு அவங்க அப்பா திட்டுறாரு. இதனால தான் எனக்கு கண்ட்ரி சைடு பசங்களையே பிடிக்காது, பேரும் மரியாதையோ உனக்கு யாரு கொடுத்ததுன்னு மறந்துட்டியா அப்படின்னு அந்த லேடி கேட்கவும், உங்களால தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கோம், அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றான். நீ என் புருஷனா இருந்தாலும் உன்னோட 2வது ஒய்ஃபோட பையங்கிறதுனால இங்க வச்சிருக்கேன் தான், ஆனா அதுக்குன்னு உங்க தகுதியை நீங்க மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்புறா. நம்மளை மட்டும் ஏன் அந்த லேடி அப்படியே ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா நம்ம 2வது 3வது ஒய்ஃபோட பசங்கள்ல அதனால தான், ஆனா நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா அகாடமிக்கு போயிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோக்கு தான் ஞாபகம் வருது, அங்க போய் கண்டிப்பா ஒரு சூப்பரான பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஆனா பசங்க தான் என்ன நினைச்சாலும் பண்ணலாம்ல, அவங்களுக்கு தானே அதிகாரம் உண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன விளையாடுறியா, இந்த வேர்ல்டுல பொண்ணுங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்றான். இது நான் விளையாண்ட அந்த லவ் கேம் மாதிரியே இருக்கேன்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த லவ் கேம்க்குள்ள நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு இப்பதான் தெரியுது. இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் தான். இப்போ 10 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. 10 வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அவனோட பழைய லைஃப்ல இருந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்திருக்கு. நான் விளையாண்ட அந்த கேம்ல என்ன மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது அப்படின்னா நான் கண்டிப்பா ஒரு என்பிசி இல்லைன்னா மாப் கேரக்டர்னு சொல்லலாம். அந்த கேம்ல என்னெல்லாம் நடக்க போது எல்லாமே எனக்கு தெரியும், நான் அது எல்லாத்தையுமே எழுதியும் வச்சிருக்கேன். அந்த பிரெண்ட்ஸும் அந்த ஹீரோயினும் தான் சேர்ந்து பெரிய வார்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிடுவாங்க. நான் ஒரு மாப் கேரக்டர்ங்கிறதுனால சின்ன சின்ன வார்ல கலந்துக்கிட வேண்டியது இருக்கும். ஸோ மேஜிக்கோ ஃபைட்டிங் டெக்னிக்கோ ஓரளவு கத்துக்கிட்டு வச்சிருக்கேன். நான் ஒரு என்பிசி கேரக்டர், ஸோ எந்த ஒரு விஷயத்திலயும் கலந்துக்கிடாம ஓரமா ஒதுங்கி இருக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா என்னது நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிடணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, எல்லா ஃபேமிலி அஃபேர்ஸ்க்காக அப்படின்னு அந்த லேடி சொல்றா. என்னை விட 30 வயசு கூட இருக்கா, ஆல்ரெடி 7 பேரை கல்யாணம் பண்ணிருக்கா, கண்டிப்பா இவ நான் செத்ததுக்கு அப்புறம் வர பென்ஷனுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபேமிலி அஃபேர்ஸ்க்காக இதை பண்ணி தான் ஆகணும், நீ 2வது ஒய்ஃபோட 3வது பையன், உன்னை அகாடமியில அனுப்பி படிக்க வைக்கிறதுக்குலாம் காசு இல்ல, நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆகணும், நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. 20 வயசு தாண்டிட்டுனா உன்னை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டா, சோல்ஜரா உன்னை போருக்கு அனுப்பணும்னு நான் நினைச்சா கூட என்னால அனுப்ப முடியும் அப்படின்னு அந்த லேடி யோசிக்கிறா. இவ என்ன சாவடிக்க பிளான் போட்டுட்டா, எனக்கு இந்த வேர்ல்ட பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் அவன் காசு கொடுத்து வாங்கின அந்த பிளேன் ஞாபகம் வருது. உங்களுக்கு தேவை காசு அவ்வளவுதானே, அதை நான் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நல்ல வேளை அந்த லேடி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டணும்னு சொல்லல அப்படின்னு அவங்க அப்பா ஹாப்பி ஆகுறாரு. அப்பா உங்களால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட இப்போ ஒரு போட்டை வாங்கிட்டு அந்த பிளேன் இருக்கிற லொகேஷனுக்கு போறான். இந்த வேர்ல்டோட நியூ கேலண்டர் படி அந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்டான அந்த ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ ஏஜ்ல தான் இருக்கா. அண்ட் இந்த வருஷம் தான் அவ அகாடமிலயும் ஜாயின் பண்ண போறா. அங்க அந்த பிரின்சஸை மீட் பண்ணி வார் வந்ததுக்கு அப்புறமா தான் அவ அந்த ஷிப்பை எடுக்கிறதுக்காக வருவா. அதுக்கு முன்னாடி நான் அதை எடுத்துக்கிட்ட எதுவும் தப்பாகாது அப்படின்னு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு மான்ஸ்டர் மீன் ஒன்று நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ மேஜிக்கல் புல்லட்டை வச்சு அதை அட்டாக் பண்ணி ஈஸியா கொண்டுதான். எனக்கு கரெக்டா ஞாபகம் இருந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அது அவனுக்கு மேலதான் இருக்கு. அந்த இடத்துக்கு போறதுக்கு
போறதுக்கான போர்ட்டல் இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஷிப்பை கீழே இருக்கணும். அவனை ஷிப்பை அப்படியே அடிச்சு அது மேல பக்கம் தூக்கி விடுது. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற புயல்ல மாட்டிக்கிறதா அவனோட போட் எல்லாம் பிஞ்சு இப்ப அப்படியே நம்ம ஹீரோ மட்டும் தனியா பறந்து போறான். கண் முழிச்சு பார்த்தா இவன் வர வேண்டிய அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாலடைஞ்ச பில்டிங் ஒன்று இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். நான் கேம்ல பார்த்தா அதே இடம் தான் இது, கரெக்டா தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப போறான். கேம்ல பார்த்த டிசைன் பில்டிங் எல்லாமே கரெக்டா பக்காவா அப்படியே இருக்கு. கன்ஃபார்ம் இது அந்த கேமே தான். இது ஒரு செக்யூரிட்டி ரோபோட், இதை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு எலக்ட்ரிக்கல் புல்லட்டை வச்சு அதை அட்டாக் பண்ணவா அந்த ரோபோட் கீழே விழுந்துருது. கேம்ல இருந்த மாதிரியே ஒரு இன்ச் கூட மாறாம எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா ஒரு லவ் கேம்ல எதுக்கு இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதுதான் அந்த கீ கார்டுன்னு நினைக்கிறேன். விளையாடும் போது கேம்ல பார்த்ததுக்கும் டைரக்டா நேர்ல பாக்குறதுக்கும் சூப்பரா தான் இருக்கு. என்னோட சிஸ்டருக்காக அந்த கேம் விளையாண்டப்போ இந்த பிளேனை தான் நான் காசு கொடுத்து வாங்கியிருந்தேன். இது வேற லெவல்ல இருக்கு. எஸ், இந்த இடம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. சைஃபைனா இப்படிதான் இருக்கணும். சரி, இந்த இடம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட வெப்பனை ரெடியா எடுத்து வச்சுட்டே உள்ள போய்கிட்டு இருக்கான். வெளியால் ஒருத்தன் உள்ள வந்திருக்கான் அப்படின்னு ஒரு ரோபோட் நம்ம ஹீரோ கிட்ட வருது. எலக்ட்ரிக் புல்லட்டை வச்சு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணாலுமே அதுக்கு எதுவாகல. என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. ஹே, நான் இங்க தான் வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஐடி கார்டை காமிக்கிறான். அது நம்ம ஹீரோவை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இங்க வேலை பார்க்கறதா என்னோட டேட்டால இல்ல, நீ ஒரு வெளியாள் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ இப்ப எலக்ட்ரிக்கல் கிரனேட் தூக்கி அது மேல போடுறான். ஓ எஸ், இது கண்டிப்பா ஒன்னு காலி பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா இந்த வெளியாளோட அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சோ மேஜிக் ஷீல்டை ஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு இந்த ரோபோட் சொல்லுது. ஹே, இதெல்லாம் சீட்டிங், நீ எதுக்காக மேஜிக் யூஸ் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோ ஒரு கிரனேட் எடுத்துட்டு நிக்கவும் மேஜிக் கால்ட அந்த ஷீல்டை எதுவோ பண்ண முடியாதுன்னு அந்த ரோபோட் சொல்லவும் இது மேஜிக் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் கிரனேட், நீ காலியான அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அந்த ரோபோட் நம்ம ஹீரோவை பிடிச்சிருது. நியூ ஹியூமன்ஸ் எல்லாருமே மேஜிக் தான் யூஸ் பண்றீங்க, நீ நார்மல் கிரனேட் யூஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, நியூ கேலண்டர்ல என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் கேட்கணும். எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ அப்படின்னா நாங்க வார்ல தோத்து போயிட்டோம். ஹியூமன்ஸ் இருந்த அந்த பிளானட்க்கு நியூ ஹியூமன்ஸ்னு புதுசா ஒருத்தவங்க வந்தாங்க அண்ட் அவங்க டிஃபரெண்டான ஒரு எனர்ஜி சோர்ஸை யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் மேஜிக். இந்த வார்ல நாங்க தோத்து போயிருக்கலாம், ஆனா நியூ ஹியூமன்ஸ் அழிக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. அந்த லவ் கேம்ல வந்து அதே பிளாஷ்பேக் ஸ்டோரியை தான் இது சொல்லிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் தான் மெயின் கேரக்டர், நான் ஒரு என்பிசி கேரக்டர் தான், ஆனாலும் நான் விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட ஸ்வாட வச்சு அந்த ரோபோட்டை குத்துறோம். அந்த ரோபோட்டுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. அந்த ரோபோட் நம்ம ஹீரோவை பிடிக்கும் போது நம்ம ஹீரோக்கு அடிபட்டு அவன் மேல இருந்து ரத்தமா வருது. நீங்க என்ன அடையறதுக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு அந்த ரோபோட் கேக்குது. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு இடத்துல கையை வைக்கவும் நம்ம ஹீரோவை ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க தான் இதுக்கப்புறம் என்னோட மாஸ்டர், உங்க உடம்புல நியூ ஹியூமன் அண்ட் ஓல்ட் ஹியூமன் ரெண்டு பேரோட ட்ரேஸுமே இருக்குது அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. இதுவும் அந்த கேம்ல வந்தது தான், இப்ப எனக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ஏதாச்சும் நேம் இருக்கா மாஸ்டர் அப்படின்னு அந்த ரோபோட் கேக்குது. அந்த கேம்ல உன்னோட பேர் லோக்சியான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ லோக்சியான், எனக்கு இந்த நேம் பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. போன ஜென்மத்துல இந்த முட்டாள்தனமான லவ் கேம் விளையாண்டு கடைசியில் அங்கே செத்து போயிட்டேன். என்னோட ரியல் வேர்ல்டில் நான் செத்த மாதிரியே இந்த இடத்துலயும் சாக போறேன்னா ஆமாம், ரியல் வேர்ல்டு. என்னோட சிஸ்டர் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காளோ, போன தடவையும் மொக்கையா செத்துட்டேன், இந்த தடவையும் மொக்கையா செத்துட்டேன், அடுத்த ஜென்மமாச்சு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே விழறான். மாஸ்டருக்கு எமர்ஜென்சி, மெடிக்கல் கேப்சூல்ல வைக்கணும் அப்படின்னு இந்த ரோபோட் சொல்லுது. ஒழுங்கா கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அட்வென்ச்சர்ன்ற பேர்ல போய் செத்து போயிட்டான் அப்படின்னு அந்த லேடி சொல்லவும் அவன் செத்து தான் போயிருக்கான், நம்மளால சொல்ல முடியாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. 3 மாசம் ஆகிய திரும்ப வரலன்னா செத்து தானே போயிருப்பான் அப்படின்னு அந்த லேடி சொல்றா. வெளியே ஒரு சவுண்ட் கேக்கு, பார்த்தா நம்ம ஹீரோ வந்திருக்கான். அந்த லேடி இதை பார்த்து ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ ஒரு புதையிலேயே எடுத்துட்டு வந்திருக்கான். இதுதான் உங்களோட ஃபேமிலியா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி லோக்சியான் கேக்குது. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லேடி சமக்கடுப்பு ஆகுறா. நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். சோ அந்த லேடி காமிச்ச பொண்ணு நம்ம ஹீரோ இப்ப கல்யாணம் பண்ணல அண்ட் நம்ம ஹீரோ அந்த அகாடமியில ஜாயின் பண்றதுக்கு அவனேவோ காசு வச்சிருக்கான். அந்த லவ் கேமோட மெயின் கேரக்டர்ஸோ இந்த வருஷம் தான் இந்த அகாடமிக்கு வராங்க. அவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. நான் ஒரு சாதாரண என்பிசி கேரக்டர் நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டேட்டிங் சிம் அப்படிங்கிறது ஜப்பான்ல ரொம்பவே பாப்புலரான கேம். அந்த கேம் விளையாடுறது மூலியமா நம்ம பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணி நம்மள லவ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். பட் இந்த கேம் நம்ம ஹீரோவோட தங்கச்சியோடதுங்கிறதுனால ஆம்பளைங்களை எப்படி லவ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேம் இருக்கும். இந்த கேம்ல பொண்ணுங்களுக்கு தான் பவர் அதிகம். சோ அதனால தான் அந்த கேமோட ஹீரோயின் வந்துட்டு அங்க இருக்கிற 5 பிரின்சஸையுமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவா. பட் இப்போ நம்ம ஹீரோ அந்த கேம்குள்ளேயே போய் மாட்டிக்கிடுறான். நம்ம ஹீரோவோட கேரக்டர் கேமுக்கு சம்பந்தமே கிடையாது. சோ நம்ம ஹீரோ ஒரு என்பிசி கேரக்டர் தான். பட் ஆனா இந்த கேம்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதும் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்டே தெரியும். அண்ட் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறதும் நம்ம ஹீரோக்கு தெரியும். பட் இந்த கேம்ல நம்ம எதையோ டிஸ்டர்ப் பண்ணி சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ அமைதியா இருக்கான். பட் அவனுக்கு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் வந்ததுனால ஹீரோயினும் அந்த பிரின்சஸும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு ஷிப்பை நம்ம ஹீரோ போய் எடுத்துட்டு வந்துருதான். நம்ம ஹீரோக்கு தேவையான காசு கிடைச்சிடுச்சு. இப்போ அந்த அகாடமிலயோ ஜாயின் பண்ணிட்டான். அண்ட் மெயின் கேரக்டர்ஸும் இந்த வருஷம் தான் அந்த அகாடமிக்கு வராங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.